ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம் மீஷோவில். அதுலேருந்து நமக்கு ஒரு திங்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ண ஒரு பொருள். அது என்ன அப்படின்றத நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பொருள் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஒரு தடவை மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி போட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அது சீக்கிரமாக கிழிஞ்சிருச்சு. அதனால் இன்னொரு பொருள் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இது. வந்துட்டு நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியலை. நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். போன வருஷம் வேறு ஆர்டர் பண்ணேன், இந்த வருஷம் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்துருச்சு நண்பர்களே. வாவ், பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு டெடி பியர் வச்சது வந்து நான் ஆர்டர் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃப்ரிட்ஜு கவருங்க, வேறு எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜு கவர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பாருங்கள் நண்பர்களே, எப்படி இருக்குது ஃப்ரிட்ஜு கவர். இதெல்லாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால, எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த டெடி பியர் போட்டு நான் வாங்கினேன். அவங்களுக்கே தெரியாது, சர்ப்ரைஸாக தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அந்த வீடியோ எடுக்க போது அவங்க இல்லை, 2 குட்டீஸும் இல்லாதனால அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது வீட்டில் அந்த திங்ஸை நான் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸைட்டியாக இருக்கணும் அப்படின்றதுனால இதை நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவாங்க. வாவ், சூப்பராக இருக்குமா, எங்களுக்கு பிடிச்ச டெடி பியரோட டிசைன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு இந்த மாதிரியும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. லவ்வும் போட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் நம்ம வந்துட்டு இப்படி வச்சுட்டு இது மேலே நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸோ எதுனாலும் வச்சுக்கலாம். அதனால் இது ஒரு 1 2 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில். அந்த ஹேண்டிலுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம பிடிச்சி ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த ஹேண்டிலில் வந்து இதை நம்ம இப்படி மடக்கி அந்த ஹேண்டிலில் மாட்டி வச்சிட்டோம்னா ஹேண்டில் வந்து அழுக்காகாமல் இருக்கும். மொத்தம் இதுவும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஆர்டர் பண்ண பொருள் இது தான். ஃப்ரிட்ஜு கவர் தான் ஆர்டர் பண்ணோம். சரிங்களா? எப்படி இருக்குது, நான் ஆர்டர் பண்ண டிசைன் நல்லா இருக்கா, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் எப்போவுமே இதை ஆர்டர் பண்ணுறது வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி விடுவேன். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் விலைக்கு போய் வெளியில் என்னால் வாங்க முடியாதுங்க. சரின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுறது. நல்லா இருக்க நண்பர்களே, பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லா திங்ஸும் நல்லா இந்த பொருளெல்லாம் வந்துட்டு ஒர்த்தா அப்படின்றதையும் சொல்லுங்கள். மீஷோவில் வாங்கினேன். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வட்டம் நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. அதாவது கிளாஸ் மாதிரினா பேப்பர் வந்து கண்ணாடி பேப்பர் மாதிரி இருந்துச்சு. அந்த கிளாஸில் நல்லா ஒட்டிக்கும். ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. கிழிஞ்சிருமான்னு கூட தெரியலங்க. கிளியலைங்க, பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் கூட இதை பார்த்துட்டு என்னடா நமந்துருமோ ஒரு மாதிரி குழு இருக்கும்னு நினச்சேன். இல்லைங்க, நல்லாவே ஒர்த்தாக தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். நாங்கள் அதை அலசி வச்சுப்போம். இதுவும் அந்த மாதிரி அலசுகிற மாதிரி தான் ஒர்த்தாக தான் இருக்குதுங்க. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சானும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜு கவரை போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ காட்டுறேன். பாப்பா ரொம்ப எந்திரிச்சோன்னே ஆவலாக பாப்பா, ஏன்னா ஃப்ரிட்ஜு கவர் போட்டுறோன்னு என்னம்மா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் நான் போயிட்டு ரெடி பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, கவர் போட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கவர் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது நண்பர்களே. நீங்களும் சொல்லுங்கள், கவர் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழுக்கும் தெரியாது, நல்லா கவர் பண்ணிட்டோம். நல்லா இதெல்லாம் பேக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏதாவது திங்ஸு இதில் தான் வந்துட்டு மாம்ஸ் அவங்களுடைய முக்கியமான திங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் சில்லறை காசு இருந்துச்சுன்னா அதையும் இதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
வாவ், வெரி பியூட்டிஃபுல்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கைப்பிடி போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் மாற்றாச்சு. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.